வணக்கம் உறவுகளே. நான் இப்போ உங்களுக்கு சில சொற்களை காட்ட போறேன். அதுல எதெல்லாம் தமிழ்ச்சொல் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. சரிங்களா? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. சக்தி, சத்தியம், சப்தம், பாக்கியம், வித்தியாசம், பக்தி. எல்லாமே தமிழ்ச்சொல் மாதிரி தான் தெரியுதா? ஏன்னா எல்லாத்துலேயுமே தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்கு இல்லையா? நம்ம தவறுதலாக புரிஞ்சிட்டு இருக்கிறோம். தமிழ் எழுத்துகள் இருந்துட்டாலே அது தமிழ்ச்சொல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஷா வரிசை, ஜா வரிசை அதெல்லாம் வந்தால் மட்டும்தான் தமிழ்ச்சொல் இல்லை, அது வடமொழிச்சொல், பிறமொழிச்சொல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். தமிழ் எழுத்துகளுக்குன்னு இலக்கணம் இருக்கு. உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்கு. அதுல 4 எழுத்துகள் அதோட வரிசை எழுத்துகளோட மட்டும்தான், 4 எழுத்துகளின் ஒற்றுகள் அதோட வரிசை எழுத்துக்களோட மட்டும்தான் சேர்ந்து வரும். அந்த 4 எழுத்துக்கள் என்னன்னா க, ச, த, ப. இதோட ஒற்றுகள் என்ன? இக்கு, இச்சு, இத்து, இப்பு. அப்போ இந்த ஒற்றுகள் வரும்போது அதுக்கு பக்கத்துல அதோட வரிசை எழுத்துகள் மட்டும்தான் சேர்ந்து வரணும்ன்றது நம்மளோட இலக்கண விதி. இப்ப பாருங்க, இங்க சக்தின்னு எழுதியிருக்கேன். இக்கு, இக்குக்கு பக்கத்துல தீ இருக்கு. அது இக்கோட வரிசை கிடையாதுங்களே, இல்லைங்களா? சக்தி, இக்கு போட்டு பக்கத்துல அதோட வரிசை இல்லாம இருந்தது. இப்போ சக்தி, இதுதான் முறையான தமிழ்ச்சொல். சத்தியம் இல்ல, சத்தியம். சப்தம் இல்ல, சத்தம். பாக்கியம் இல்ல, பாக்கியம். வித்தியாசம் இல்ல, வித்தியாசம். பக்தி இல்ல, பத்தி. தமிழ் சொல்லதான் பயன்படுத்தணும், தமிழ் பெயரை தான் வைக்கணும்னு நம்ம நிறைய விருப்பப்பட்டு சத்யா, பாக்கியா அப்படின்னு நம்ம வைக்கிறோம். ஏன்னா தமிழ் எழுத்துக்களா இருக்குன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, அதை தமிழ் படுத்திடலாம். சரிங்களா? சத்தியான்னு எழுதுங்க, பாக்கியான்னு எழுதுங்க. நன்றி. வணக்கம் உறவுகளே. நான் இப்போ உங்களுக்கு சில சொற்களை காட்ட போறேன். அதுல எதெல்லாம் தமிழ்ச்சொல் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. சரிங்களா? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. சக்தி, சத்தியம், சப்தம், பாக்கியம், வித்தியாசம், பக்தி. எல்லாமே தமிழ்ச்சொல் மாதிரி தான் தெரியுதா? ஏன்னா எல்லாத்துலேயுமே தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்கு இல்லையா? நம்ம தவறுதலாக புரிஞ்சிட்டு இருக்கிறோம். தமிழ் எழுத்துகள் இருந்துட்டாலே அது தமிழ்ச்சொல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஷா வரிசை, ஜா வரிசை அதெல்லாம் வந்தால் மட்டும்தான் தமிழ்ச்சொல் இல்லை, அது வடமொழிச்சொல், பிறமொழிச்சொல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். தமிழ் எழுத்துகளுக்குன்னு இலக்கணம் இருக்கு. உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்கு. அதுல 4 எழுத்துகள் அதோட வரிசை எழுத்துகளோட மட்டும்தான், 4 எழுத்துகளின் ஒற்றுகள் அதோட வரிசை எழுத்துக்களோட மட்டும்தான் சேர்ந்து வரும். அந்த 4 எழுத்துக்கள் என்னன்னா க, ச, த,